Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from ₹4,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திமுக தலைமையினுடைய 75வது பவழ விழா மாநாட்டில் கூட மு.க. ஸ்டாலின் நரேந்திர மோடியை பற்றி தனிமையாக ஒரு வார்த்தை பேசவில்லை. நரேந்திர மோடி மீது நிந்துவதை குறைத்துக் கொண்டு விட்டார். அதனால தான் காங்கிரஸ்காரங்க பயப்படுறாங்க. தமிழக அரசியலில் மாற்றம் வந்து விட்டது. 2026க்கு ஏற்ற மாற்றம் வந்து விட்டது. அதில் பாஜக முக்கிய புள்ளியாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்றாரு, டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் விட்டுருங்க, மு.க. ஸ்டாலினுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அவர் காங்கிரஸை உசுப்புறாரு. காங்கிரஸ் தன் பக்கம் வருமானு பாக்குறாரு. ஆதரேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் வினோத். ஸ்டாலினோடைய அமைச்சரவை சம்பந்தமா ஒரு கெசட்ல அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது, ஜிஓ நம்பர் 657. அதுல நம்ம போர்ட்போலியோல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களுடைய கேட்டகரி படி பார்த்திருக்கிறோம். அதுல செந்தில் பாலாஜி ஏற்கனவே அமைச்சராக பதவி ஏற்கிற போதே அந்த விழால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்காதது ஒரு விவாதத்தை கிளப்பியது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விசாரணை கைதியாக இருந்து ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு அந்த போர்ட்போலியோல 21வது இடம். பழனிவேல் தியாகராஜன் ஏற்கனவே இருந்தவர், அவங்களாலே பாராட்டப்பட்டவர், நிதியமைச்சராக இருந்தவர், அவருடைய இடம் 28. சோ பிடிஆர் அவர்களை சைட்லைன் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி இங்க நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது டெல்லி எப்படி சார் பாக்குது? குறிப்பா அவருக்கு டெல்லி கான்டெக்ட் ஜாஸ்தி, பிடிஆரை கவனிக்கக்கூடிய ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் ஜாஸ்தி. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தள்ளி வைக்கப்படுகிறாரா, ஒதுக்கப்படுகிறாரா திமுகவில்? அதான் அவர் வரல, ஒதுக்கப்படுகிறார். சில தொழில் அதிபர்கள் மூலமாக பாஜகவிற்கு தூது விடுகிறார். பழனிவேல் தியாகராஜன் திமுகவிற்கு அழுத்தம் தர தயாராகிவிட்டார். அதனால்தான் அவரை 28வது இடத்திற்கு தள்ளிவிட்டார்கள். எப்பவுமே ஏர்கிராப்ட்ல வினோத் 1 to 7, 1 to 8 எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் சொல்லுவாங்க. 7 to 8 பிரீமியம் எக்கானமி. அதுக்கப்புறம் 16 to 22 சீட், அது மொத்தம் 35 சீட் இருக்கும். அந்த 35 சீட்ல பிரீமியம் எக்கானமி, பிரீமியம் எக்கானமிக்கு அப்புறம் எக்கானமி தான் சிம்பிள். அதை பேசஞ்சரா போலாம், யார் ஒண்ணு, அதாவது பட்ஜெட் ஏர்லைன்ஸ் மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இவர் ஒதுக்கம் தள்ளப்பட்டு விட்டது. பழனிவேல் தியாகராஜனை 28வது இடத்துக்கு தள்ளிப்பட விட்டது. சில ஏர் பஸ், பெரிய பஸ், அவருக்கெல்லாம் நிறைய ஃபாரின் போயிருக்காரு பழனிவேல் தியாகராஜன். அவருக்கு எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் தவிர வேற எதுலையும் போக மாட்டார். ஆனா அவர் இப்போ எக்கானமி கிளாஸ்க்கு தள்ளி விட்டார் உதயநிதி. பழனிவேல் தியாகராஜனுக்கு மீது பழி வாங்கி கொண்டார் உதயநிதி. காரணம், 30,000 கோடி ஒரு டேப் ரெக்கார்டை விட்டாரு பாருங்க வெளில சபரீஸ். அதனுடைய சாத்திரம், ஆத்திரம், கோபத்தின் மீது அவரை 28வது இடத்துக்கு அந்த ஏர்கிராப்ட்ல டெய்ல் எண்ட்ல அந்த டாய்லெட் பக்கத்துல தள்ளி விட்டாங்க. கடைசி வரிசை பக்கத்துல டாய்லெட் இருக்கும் பிளேன்ல, அது அங்க தள்ளி விட்டாங்க. முடிஞ்சு வச்சு ஆட்டம் க்ளோஸ். பழனிவேல் தியாகராஜனுக்கு எதுக்கு? ஒரு முக்கியமான தொழிலதிபர். மதுரையில் அவர்களுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அந்த தொழிலதிபர் பழனிவேல் தியாகராஜனுடன் SMS எக்ஸ்சேஞ்ச் செய்ய கொண்டது வாட்ஸ்அப்பில். அந்த தொழிலதிபர் மத்திய அமைச்சரிடம் காண்பித்திருக்கிறார். அதில் சொல்லி இருக்கிறார், ஆஃப்டர் மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் has changed his position என்று பழனிவேல் தியாகராஜன் ட்வீட்டில், அதாவது அந்த SMS-இல் இருப்பதாகத்தான் மத்தியில் காங்கிரஸ், மத்தியில் பாஜக தலைவர்கள் இது பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் பழனிவேல் தியாகராஜனுக்கு பண்டில் பண்ணி வெளில அனுப்பிச்சுடுவாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் சார். இப்போ பிடிஆர் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் சார்? ஏன்னா அவர் ஏற்கனவே நிதி அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு பாரம்பரியமும் இருக்கு. அவங்க அப்பா சபாநாயகராக இருந்தவர், அவங்களுடைய தாத்தா முதலமைச்சராக இருந்தவர், ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடியவர். அவரு வெளிநாட்டுல வேலை செய்து கொண்டிருந்தவர். இப்போ அவ்வளவு திறமைப்படுத்தவரை நிதியமைச்சரா போட்டு இப்போ இலாக்காலே 28வது பொசிஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. அவரும் அந்த விழால பங்கேற்கல அப்படின்னா அவருடைய எதிர்காலம் என்ன சார்? அவர் தள்ளிவிடத்தான் ஏற்பாடு பண்றாங்க சார். உதயநிதி அவருடன் பழக மாட்டார். துரைமுருகனுக்கு மீது இருக்கக்கூடிய கோபம் இருந்தாலும் அண்ணா அண்ணா என்று சொல்லிக் கொண்டு போவாரே தவிர, பழனிவேல் தியாகராஜனுக்கும் உதயநிதியும் ஒரே இடத்தில் தாங்கள் பார்க்க முடியாது என்பதுதான் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அந்த தொழிலதிபருடைய கருத்து. அந்த தொழிலதிபர் என்னிடமே சொன்னார். அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், ஒரு கிசு கிசுன்னு இல்ல, இருக்குது 2 கிசு கிசு சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணு தமிழ்நாட்டுல டாலஸ்ட் மினிஸ்டர் யார் சொல்லுங்க பாப்போம். உயரமா இருப்பார், ரொம்ப உயரமா இருப்பார். இருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜா.
அவர் ஒரு மத்திய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியிடம் தமிழில் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு ஒட்டு கேட்டார். ஆகாய விமானத்தில் பேசிக் கொண்டு வரும்போது, சமீப காலமாக நாங்கள் எல்லாம் மோடி எதிர்ப்பை கைவிட்டு விட்டோம், we are with center என்று சொல்லி இருக்கிறார். அது ஓப்பன்ல பிளேன்ல பேசின்னு வந்து கேட்டாங்க. அவரும் தமிழ்நாடு கேரள ஐஏஎஸ் ஆபீசர் தான். அவரும் மிக மிக உயர் பதவியில் இருப்பவர். சமீப காலத்தில் பதவி உயர் பெற்றவர் அவர். அவரும் தமிழகத்தில் ஒரு முக்கிய பதவியில் வகித்திருந்தார். இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். அந்த ரெண்டு பேரும் பேசுது 1A 1B சென்னை டு டெல்லி ஏர்கிராப்ட்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து சென்னையில இருந்து இறங்கத்துக்குள்ள செகண்ட் 2A காது கூட்டு கேட்டிருக்காரு. அவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு போறாரு. அவரும் ஒரு அரசியல்வாதி. அது எங்கிட்டே சொன்னார். அது ஒண்ணு. ரெண்டாவது கிசுக்கு ராஜ்பவன் இப்பொழுது புது லீலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். தலைக்கொலை சென்னை மாநகராட்சிக்கு ஒரு தாக்கீது. ராஜாஜி மண்டபம், காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபத்தில் எல்லாம் மது பாட்டில்களும் அராக்கு பாட்டில்களும் இருக்கின்றன என்று மாண்புமிகு ஆளுநர் மிக மிக மன வருத்தப்பட்டு ட்விட்டர்லயே போட்டிருக்காரு. காந்தி மண்டபத்தில் அவருக்கு கிளீன் பண்ண போனார். இன்னைக்கு காத்தால 1ஆம் தேதி அக்டோபர் மாசம் டியூஸ்டே. அங்கு மது பாட்டிலை பார்த்தவுடன் ஆளுநர் மிக மிக கோபமாக இருந்தார். ஏன் மெயின்டெனன்ஸ் இல்லை காந்தி மண்டபத்திற்கு என்று வருத்தம் தெரிவித்து சென்னை நகராட்சிக்கு ஒரு தாக்கீது அனுப்பி இருக்கிறார். என்னங்க இது அயோத்தக்க. ராஜாஜி மண்டபத்தை அப்படியே பாழடிச்சு விட்டாங்க சார். உள்ள எல்லாம் நிறைய பேர் குடிச்சு தூங்குறாங்க சார். உள்ள ஏசிக்கே போட்டுட்டு காமராஜர் மண்டபத்தை தூங்குறாங்க சார். நாளைக்கு காமராஜருடைய இந்த நினைவு தினம் பேரு. ஆக மொத்தம் காமராஜர், ராஜாஜி, காந்தி இவங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டது திமுக அரசு. சென்னை கார்பரேஷன் என்று தான் கவர்னர் நம்புகிறார். இதுதாங்க ஒரு புது செய்திகள் டெல்லியிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடியவை தமிழகத்தை பற்றி. இதுல இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பா வந்து இப்போ நிதித்துறையில இருந்தாரு. இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவம் அதிகபட்சமா தரப்படுது. குறிப்பா 21வது லிஸ்ட்ல வந்து அவர் தான் இருக்கிறாரு. இன்னும் கேட்டா பிடிஆர் மீது எந்த சார்ஜஸும் இல்லை. ஆனா அவர் வந்து விசாரணைக்கு ஜாமீன்ல இருக்கிறாரு. செந்தில் பாலாஜியை தூக்கியும் பிடிஆரை வந்து இறக்கியும் வைத்திருக்கிறாங்க இல்லையா? இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? உதயநிதி பழி வாங்குகிறார். உதயநிதி தனக்கு பழி டிட் ஃபார் டாட், ரிமெம்பர் தட் என்ற ஒரு ஆங்கில பழமொழிக்கு, நீ என்னை பற்றி 30,000 கோடி சொன்னாய் என்று என் கீழே இருக்கிறார், நான் 3வது இடத்தில் இருந்தாலும் நீ வந்து 28வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டாய் என்று ஒரு கிக் காலால் எட்டி உதைத்து விட்டார்கள். இனியும் பழனிவேல் தியாகராஜன் கண்டினியூ பண்ணார்னா மந்திரி சபையில அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் தன்மானம் முட்டவர். நீதி கட்சி என்று சொல்லுகிறார் தனக்குத்தானே. நீதி கட்சியில் ஒரு தன்மானம் தேவை, சுயமரியாதை தேவை. இவரை வந்து ஃபுட்பால் ஆடிட்டாங்களே சார். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவை கடுமையாக எதிர்த்த அமைச்சர்களுக்கு ஒரு டி ப்ரமோஷன் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. மிக குறிப்பா சொல்லணும்னா, நீங்களே வந்து குறிப்பிட்டீங்க, மனோ தங்கராஜ் அவர்கள் பிரதமரை கடுமையா விமர்சிச்சார். கடுமையா வந்து பேசக்கூடியவர். பாஜகவை தொடர்ச்சி விமர்சிச்சு வந்தார். ஹிஸ் டிராப்டு ஃப்ரம் ஹிஸ் கேபினெட். அதுக்கப்புறம் வந்து பொன்முடி அவர்கள் ஆளுநரை கடுமையாக அசம்பிளிலேயே வந்து எதிர்த்தார். தொடர்ச்சியாக வந்து குடைச்சல் குழுமா பேசிட்டு இருந்தார். அவரை தூக்கி வனத்துறைக்கு போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு முக்கியமான பொறுப்புல, உயர்கல்வின்ற ஒரு பொறுப்புல இருந்தவரை தூக்கி வனத்துறையில போட்டிருக்கிறாங்க. அப்போ பாஜகவை எதிர்த்தால் இனிமேல் திமுகவில் ஒரு பெரிய பதவி தரப்படாது, வழங்கப்படாது, இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை திமுக தலைமை பாஸ் பண்ணுதா? திமுக தலைமையினுடைய 75வது பவழ விழா மாநாட்டில் கூட முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நரேந்திர மோடியை பற்றி தனிமையாக ஒரு வார்த்தை பேசவில்லை. கடந்த 3 மாதங்களாக பாஜகவை பற்றி ஒன் நேஷன் ஒன் போல பற்றி விமர்சனம் செய்தாலும் ஏகவச்சனத்தில் நரேந்திர மோடி மீது நிந்துவதை குறைத்துக் கொண்டு விட்டார். அதனால்தான் காங்கிரஸ்காரங்க பயப்படுறாங்க. வினோத், நம்ம ஏற்கனவே சொன்னேன் தான். அதுதான் ஒரு திருப்பம். பாஜகவை தாங்கள் தாக்கினால் இன்னொன்னு சொல்லட்டுமா, கோச்சிக்க மாட்டீங்களே. திமுக அதிமுக இடையே இருக்க ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது, ஒரு அப்ரோச், ஸ்ட்ராட்டஜி 3 மாசத்துக்குள்ள சேஞ்ச் பண்ணுவதனால தானே சில தலைவர்கள் விடுமுறை சென்றிருக்கிறார்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. 10% ஓட்டு நம்மளுக்கு குறைஞ்சது,
அதை நம்ம திருப்பி 2026க்குள் எடுக்கவில்லை என்றால் அதிமுக ஆட்சி வராது என்று ஊழியர்களிடையே பேசியிருப்பதை நான் தொலைக்காட்சியில் கேட்டேன் தற்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக. ஆக மொத்தம் அந்த 10% ஓட்டு ஏடிஎம்கேல இருந்து போவதற்கு காரணமாக இருந்தது யாரு? அவர் எங்க இருக்காரு இப்போ? தமிழ்நாடு அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அவரு. ஆக மொத்தம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், டிஎம்கேயும் கட் பண்ணும், ஏடிஎம்கே கட் பண்ணும். சோ இந்த விடுமுறை காலம், அதாவது படிக்க போயிருக்க காலம், இந்த விடுமுறை காலம் வந்து பழைய காயம் ஆறக்கூடிய ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளலாம். அது ஆங்கிலத்தில் சொல்லுவது டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். அவர் திருப்பி பதவிக்கு வந்துடுவார். 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரப்போகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். வந்த உடனே திருப்பி அவர் பதவி கொடுத்துருவாங்க, இம்பார்ட்டன்ஸ் வந்துடும், திருப்பியும் ஆரம்பிச்சு. அதுக்குள்ள திமுக அதிமுக நிலைப்பாடு தெரிஞ்சிருமே, ஒரு பேலன்சிங் எப்படி பண்றாங்கன்னு. ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் வினோத், தமிழக அரசியலில் மாற்றம் வந்து விட்டது. 2026க்கு ஏற்ற மாற்றம் வந்து விட்டது. அதில் பாஜக முக்கிய புள்ளியாக மாறிவிட்டது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவை குறிவைத்து பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்றாரு, டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் விட்டுருங்க, மு.க. ஸ்டாலினுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அவர் காங்கிரஸை உசுப்புறாரு, காங்கிரஸ் பக்கம் வருமானு பாக்குறாரு. அது சமயத்துல மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியும் பாஜக ஒன்றாக இருக்கிறது என்று. ஆக மொத்தம் இருவரும் சேர்ந்து ஒரு மைய புள்ளியாக நரேந்திர மோடியை வைத்து விட்டதனால் 2026 நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு ரூபம் எடுக்கும், பாஜக வர்சஸ் திமுக என்ற ரூபம் எடுக்கும், இந்துத்துவா வர்சஸ் திராவிடம் என்ற ரூபம் எடுக்கும், அண்ணாமலை வர்சஸ் ஸ்டாலின் மகன் உதயநிதி என்று எடுக்கும், அண்ணாமலைக்கு அடுத்ததாக சீமான் வர்சஸ் உதயநிதி, விஜய் வர்சஸ் உதயநிதி என்று ஒரு ரூபம் எடுத்தால் இந்த 3-4 பேர்லாம் ஓட்டை குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருங்க. ஆனா உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் வந்தாக வேண்டும், வேற வழி கிடையாது. உங்க சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இனிமேல் தமிழ்நாட்டில் வர்றது கஷ்டங்க. ஏன்னா கட்சிகள் சிதற ஆரம்பித்து விட்டன. ஒண்ணு இல்ல, சாதாரண ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி, அதுல அர்ஜுனா என்ன கருத்தை பண்ணாரு ஒரு வாரம்? அவர் யார் சொல்லி பண்ணாரு? திருமாவளவன் சொல்லி தானே பண்ணாரு. அவர் ஒரு புது புது கருத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ எனி டைம் வித் கிரைசிஸ் மே டெவலப் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வினோத். அவ்வளோ ஈஸியா நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டைல்யூட் பண்ண முடியாது. உதயநிதி வந்து விட்டதனால் பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பித்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்ப இந்த காஷ்மீர் தேர்தல் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகளும் விரைவில் வர இருக்கிறது. காஷ்மீர் தேர்தலுடைய முடிவுகள் எத்தகைய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடும்? குறிப்பாக இந்த தேர்தல் அங்க தேர்தல் நடக்கிறதே ஒரு கடுமையான இருக்கின்ற சூழல்ல அதை மாற்றி தற்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை டெல்லியில ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? இந்தி கூட்டணிக்குத்தான் ஏற்படுத்தும். பாஜக மிக மிக சாதுரியமாக மிக திறமையாக கையாண்டு விட்டார்கள். பாஜகவினுடைய ஒரு எதிர்காலம் என்பது காஷ்மீர் தான் அவர்களுடைய உயிர் நாடி. ஏக் விதான் ஏக் சம்விதான், ஒரு 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 சட்டம் அனைத்திலும். அதனால்தான் அவங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தீன்தயாள் உபாத்யா போன்றவர்கள் எல்லாம் மரணம் அடைந்ததற்கும் சுட்டு கொல்லப்பட்டதற்கும் இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் காஷ்மீர் 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆர்டிகிள் 370 அவர் நிராகரித்து விட்டார்களே பாராளுமன்றத்தில், அதனுடைய பிரதிபலிப்பு அமைதி திரும்பியது இந்த 5 வருடங்களில். பாரத் ஜோடோ யாத்ரா சென்ற ராகுல் காந்தி கூட கன்னியாகுமரி ஆரம்பித்து காஷ்மீரில் முடித்த போது தன்னுடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தியுடன் சேர்ந்து கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சைக்கிள் விட்டு ஸ்கேட்டிங் பண்ணதெல்லாம் ஒரு விவாக இருந்தாலும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், ஜம்மு காஷ்மீரில் 76% ஓட்டிங் நடந்ததனுடைய மகத்துவம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையின் பெயர் இந்த 30ஆம் தேதிக்குள்ள முடித்தணும்னு சொன்னாங்க. அதை முடிச்சு காமிச்சாங்க தேர்தலை. தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நன்றி, சல்யூட். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நன்றி, சல்யூட். இதை டெல்லி எப்படி பார்க்கும் என்று கேட்டால், எதிர்கட்சிகளுக்கு ஒரு பலவீனம். எவ்வளவு வன்முறைகள் இருந்தாலும் வன்முறை இன்றி சாதாரணமாக தேர்தல், தயாநிதி மாறன் 52% மத்திய சென்னையில் வாக்கு பெற்றிருந்தாலும் காஷ்மீரில் 76% வந்திருக்கிறது என்பது மாபெரும் சாதனை. அது தேர்தல் கமிஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும்
மத்திய அரசாங்கம். அதெல்லாம் தவிர ஆதன் நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். 64 அப்சர்வர்ஸ் வந்திருக்காங்க, 64 இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸ், IMF, வேர்ல்ட் பேங்க், அப்புறம் என்னது ஃபுட் அண்ட் FAI, அந்த மாதிரி பெரிய பெரிய அசோசியேஷன், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அமெரிக்காவிலிருந்து, அப்புறம் சில சின்ன சின்ன நாடுகளுடைய தேர்தல் கமிஷன்ல வந்து எப்படி நீங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணீங்கன்னு அப்சர்வர் அவங்க எல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தவிர முக்கியமாக இன்று தேர்தல் முடிந்து விட்டது. 8ஆம் தேதி ஒரு அரசியல் ரீதியாக மாறும் என்றால் அது பாஜக இல்லாமல் அங்கு ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது மிக மிக கடினம். வினோத், ஜம்முவில் 45 முதல் 50 சீட்டுகள் அவர் பெற இருக்கிறார்கள் பிஜேபி. காஷ்மீரிலும் அங்க ஒரு இன்ஜினியர் ஒரு சின்ன ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அதெல்லாம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவங்கெல்லாம் பாஜகவுடன் கைகோர்த்து இருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக. பாகிஸ்தானுடைய ஒரு அணுகுமுறை ஐநா சபைகளில் எல்லாம் கலட பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு முறியடித்தது நரேந்திர மோடி. நேற்று நரேந்திர மோடி காஷ்மீரில் பேசிய பொழுது மாபெரும் ஒரு சாதனை. வீட்டுல போந்து அடிப்பேன், கர்ம குஸ்கே மாறுங்க கத்தினார். எல்லாரும் கை தட்டினாங்க. அது எதை திருப்பி பிரதிபலிக்கிறது? அதையும் தவிர ராகுல் காந்தி அமெரிக்காவை கொண்டு சென்றார், இந்தியாவில் தேர்தலே இல்லைன்ட்டு. எப்படி எங்க 40க்கு 40 டிஎம்கே எப்படிங்க ஜெயிச்சது? எப்படி ஸ்ரீநகர்ல இப்ப எப்படி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது? எதற்காக ராகுல் காந்தி அப்படி போய் வாய் தவறி பேச வேண்டும், உளர வேண்டும்? இதெல்லாம் கேட்பாங்கல்ல. இதுதான் முக்கியத்துவம் டெல்லி பார்க்கிறது என்று என்னுடைய பத்திரிகையாளனாக என்னுடைய கருத்து அதுதான் வினோத்.